ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மூவியோட ஓப்பனிங்லேயே பார்த்தா ஒரு அப்பா அம்மா அப்புறம் ஒரு குட்டி தம்பி 3 பேருமே பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஏதோ வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்றதுனால இந்த இடத்த விட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணங்காரனை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இங்கே யூனிவர்சிட்டியில் காலேஜ் இருக்கான். ஸோ அதனால் அதை இப்போ பாதிலே விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை மட்டும் தனியாக விட்டுட்டு இவங்களாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகும்போது அம்மா பார்த்தா வழக்கமாக எல்லா அம்மாவும் சொல்கிற மாதிரி தான், டே தயவு செஞ்சு வீடை வந்துட்டு குப்பை மாதிரி ஆக்கி வச்சிடாத, அடிக்கடி துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிரு, அதோட கலர் போகிற ட்ரெஸ்ஸு கலர் போகாத ட்ரெஸ்லாம் தனித்தனியாக போட்டு துவைக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி குப்பையெல்லாம் வாரத்துக்கு 2 தடவையாச்சும் எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிடுறா, எப்பயுமே வீடை கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோ, தயவு செஞ்சு கன்றாவியாக சாப்பிட்டதெல்லாம் அதே இடத்துலேயே போட்டு வச்சிடாதா என்ற மாதிரி சொல்லிட்டு அட்வைஸாக பண்ணிட்டு இருக்கா. இவனும் கேட்டுட்டு, அம்மா போதும்மா, ஆல்ரெடி எத்தனையோ வாட்டி சொல்லிட்டீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இப்படி பேசிட்டே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஃப்ளைட்டு போயிடும், அதுக்கான காசு தான் வேஸ்ட் ஆகும், ஸோ சீக்கிரமாக கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பார்த்தா ஒரு வேலையை அப்படியே பேசிங்கிறது அனுப்பி விட்டுறான். ஆனால் அவங்க போனாங்களோ இல்லையோ அடுத்த செகண்டே பார்த்தா தலைவருக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். உள்ள ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கான், டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றன்ற பேரில் சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து சோஃபா ஃபுல்லாக செதற விட்டுக்கிட்டு துணியெல்லாம் பார்த்தா துவைக்கிறதே கிடையாது, அப்படியே துணி ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்கு, கூடவே சேர்ந்து குப்பை பார்த்தா இன்னொரு பக்கம் பயங்கரமாக சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியே பார்த்தா எந்த நேரமும் சாப்பிட்றது, வீடியோ கேம் விளையாடுறது, டிவி பார்க்குறது, படம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். குப்பை கிப்பை எதையுமே எடுத்துகிட்டு போய் வெளியே போடுறது இல்லை. அவங்க அம்மா என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்களோ அதெல்லாம் இவன் ஒன்று கூட பண்ணல. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் இவன் பாட்டுக்கு ஜாலியாக தான் இருக்கான். ஸோ இப்படியே ஒரு வாரம் போயிட அடுத்த வாரம் பார்த்தா இவன் கூட சேர்ந்து ஸ்டே பண்ணுறதுக்காக இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக பார்த்தா இந்த வீட்டில் 5 பசங்க ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் இருக்கும்போதே வீடை ரணக்கொடூரமாக ஆக்கி வச்சிருந்தான். இப்போ 5 பேர் இருக்கும்போது சொல்லவா வேணும், எவனுமே அங்கே வீடு க்ளீன் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்குறது இல்லை. அவனுங்க பாட்டு வர்றது, சாப்பிட்றது, விளையாடுறது, தூங்குறதுன்னு சொல்லிட்டு இதே தான் ஒரு பழப்பாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் பார்த்தா எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்கானுங்க. என்னடா வீடு க்ளீன் பண்ணுறது யாருன்னு சொல்லி எதுவும் போட்டு பார்க்குறானுங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. 2 சிக்கன் பீஸ் இப்போ கடைசியாக மீந்திருக்கான். ஸோ அதை இவங்களில் யார் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதில் இப்போ 2 பேர் வின் பண்ணிடுவோம், எங்களுக்கு தான் சிக்கன் பீஸ் கிடச்சிச்சுன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பார்த்த இன்னொரு பையன் வந்துட்டு, டேய் நீங்கள் டயட்டில் தானே இருக்கிறதா சொன்னீங்க, ஆல்ரெடி தின்னு தான் இப்படி பெருத்த பண்ணி மாதிரி இருக்கீங்க, இப்போ ஏன்டா மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது யாரை பார்த்து பண்ணின்ற, அவ்வளோதாண்டா உனக்கு வாயெல்லாம் உடச்சிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட. அதை விலைக்கு விடலான்னு சொல்லிட்டு வந்த பையனை பார்த்தா தெரியாதனமாக சண்டையில் அடிச்சிடுறானுங்க. அவன் டென்ஷன் ஆகிடுறான், ஏன்டா இப்போ என்ன அடிச்சிங்க, விலைக்கு விட வந்தது ஒரு குத்தமான்ற மாதிரி கேட்டு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரும் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. வந்து பார்க்கும்போது ஒரு பையன் தான் வந்திருக்கான். இந்த மாதிரி யூனா இங்கே வந்தாலான்ற மாதிரி கேட்குறான். இவனுங்களுக்கு யாருனே தெரில, அப்போல்லாம் இங்கே யாரும் வரலப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க பாட்டுக்குள்ளே வந்துடுறானுங்க. அப்போ தான் மீதி இருக்கவனு கேட்குறாங்க, யார்டா வந்தான்ற மாதிரி கேட்கும்போது, தெரிலடா, யாரோ ஒரு பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காணுமா, அதை தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, அவன் ஏன் இங்கே வரப்போறா, சரி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க பார்த்தா மறுபடியும் வழக்கம் போல் சாப்பிட்றதுன்னு ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்போ தான் வந்து ஒரு நாள் சும்மா உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த அப்பா அம்மா வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போனாங்க இல்லையா, அந்த பையனோட பேர் பார்த்திங்கன்னா பேக்கோ. அவனுடைய வீடு தான் ஆக்சுவலாக இது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் காசெல்லாம் கொடுத்துட்டு தான் ஸ்டே பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ பேக்கோ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் வந்துட்டு இப்போ நம்ம கூட தங்குறதுக்காக இங்கே வரப்போகிறான், அதனால அவள் வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ரூமை ஷேர் பண்ணி தான் ஆகணும், ஸோ யார் ரூமை விட்டு கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்கடான்ற மாதிரி சொல்லும்போது அந்த பையன் யார் ஏதாச்சும் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, தெரிலடா, ஆனால் அந்த பையன் வந்துட்டு கொரியன் தான், பட் சின்ன வயசுலேயே வந்துட்டு யூஎஸ் போயிட்டதுனால ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு அங்கே அமெரிக்காவிலேருந்து இங்கே வராங்கண்ணா, ஸோ அதனால் அவனுக்கு தங்க இடம் கிடைக்கலன்றதுக்காக எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே தங்க வச்சுக்க சொன்னாங்க, அதனால இப்போ நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது, சரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியுமா, ஃபோட்டோ கிட்ட ஏதாச்சும் இருக்கா, முதல்ல பையனோட பேர் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, இரு எங்கள் அம்மா அனுப்பியிருக்காங்க பார்த்துட்டு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதில் வந்துட்டு சின்ன வயசு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு போல், பேர் வந்துட்டு அலெக்ஸ்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இவங்களும் பார்த்துட்டு சரிடா ஓகே முதல்ல அந்த பையன் வரட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு யாரோட ரூமில் ஷேர் பண்ணிக்கிறதுன்றதை அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இவனுங்க போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா இப்போ ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்திருக்கா. இவனுங்க யார் எதுன்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளேயுமே அந்த பொண்ணு பார்த்தா டேரெக்டாக உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான், ஹாய் கைஸ் நான் தான் அலெக்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்க இவனுங்களுக்கா கேடுதுமே தூக்கி வாரி போடுது. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு, டே பேக்கோ அப்போ அலெக்ஸ்ன்றது பையன் பேர் கிடையாதாடான்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான்டா எனக்கும் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்ற மாதிரி இவன் யோசிச்சு பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்க அம்மா வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்கு வராடா, அவளுக்கு காலேஜில் ஏதோ ஒர்க் இருக்கான், ஸோ அவளுக்கு தங்க இடம் கிடைக்காதனால நான் நம்ம வீட்டில் தங்கிக்க சொல்லியிருக்கேன், அதனால் அவள் நெக்ஸ்ட் வீக் வந்துடுவா, ஸோ அதுக்குள்ளே நீ வந்துட்டு வீட்டெல்லாம் பார்க்காவா க்ளீன் பண்ணி வச்சுக்கோ, அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணுடா பார்த்து அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா பண்ணி கொடு, அவளை தனியாலாம் எங்கேயும்
வெளியே அனுப்பாதன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க டீடைல்ஸ்லாம் அப்போவே அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் இவன் அதெல்லாம் தூங்கிட்டே கேட்டுட்டு இருந்ததுனால வேணும் நினச்சிருப்பான். சரி ஏதோ ஃப்ரெண்டு வராங்க போலன்றதை மட்டும் தான் யோசிச்சிருப்பானே தவிர அது ஒரு பொண்ணுன்னு அவங்க அம்மா சொன்னதே இவன் காதில் கூட வாங்கியிருந்திருக்க மாட்டான். அதனால தான் பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஊர்லேருந்து ஏதோ ஒரு பையன் வரான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அதை கேட்டு தான் அவங்களுமே சரி ஓகே ரூம்மேட் தானே ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. ஆனால் இப்போ இங்கே வந்திருக்கிறது ஒரு பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவங்களுக்கு வந்துட்டு அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 5 பசங்க இருக்க வீட்டில் ஒரு பொண்ணை மட்டும் எப்படி வந்துட்டு ஸ்டே பண்ண வைக்க முடியும்? அதனால யாருக்குமே வந்துட்டு இதில் சரி வரும்னு தோணலை. ஆனால் அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல பசங்க யாருக்குமே அது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணல. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நாங்கள் பேசிட்டு சொல்கிறோன்ற மாதிரி அவளை ஒரு ஓரமாக உட்கார வச்சுற. அவள் பார்த்தா ஜாலியாக ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கானுங்க. டே வேணாண்டா, அது எப்படா 5 பேர் இருக்க வீட்டில் ஒரு பொண்ணை மட்டும் ஸ்டே பண்ண வச்சுக்க முடியும்? அது நமக்கு தான்டா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், தேவை கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது இதில் தேஜுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் பார்த்தா எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும்தான் வாயவே திறப்பான். ஆனால் கொஞ்சம் நியாயமாக தான் பேசுவான். இப்போ அவனுமே பார்த்தா அதே தான் சொல்கிறான். எனக்கு என்னவோ அந்த பொண்ணு இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வரும்னு தோணலை, நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் அந்த பொண்ணுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ எனக்கும் வந்துட்டு அந்த பொண்ணு இங்கே தங்குறதுல விருப்பம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல இப்படி 2 பேர் வந்துட்டு தங்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஆனால் 2 பேர் வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஆனால் கடைசியாக வந்துட்டு யூன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், பட் என்ன இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு அவளால் நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஆகிறத விட நம்மளால் அவள் அன்கம்ஃபர்டபுளாக ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்ல, அதனால் அவள் இங்கே இருக்க வேண்டாம், அவளுடைய சேஃப்டிக்கு தான் இதை நான் சொல்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் ஹீரோயினோட சைடில் வந்து யோசிச்சு பேச இப்படி 3 பேர் பார்த்தா ஹீரோயின் நீங்கள் தங்குறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் தங்குறது விருப்பம் இல்லை, நீ வந்துட்டு வேற இடத்துலேயே போய் ஸ்டே பண்ணிக்கோன்ற மாதிரி ஒரு வழியாக சொல்லிடுறானுங்க. ஆனால் இப்போ பேக்கோக்கு என்ன பயம்னா இந்த விஷயத்த மட்டும் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னான்னா பேக்கோட அம்மா கால் பண்ணி இவ்வளோதான் இவனை சாவடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் அவன் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிங்கடா மறுபடியும்ன்ற மாதிரி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ இவனுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு இந்த ஊருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன், அதனால எனக்கு இந்த ஊரை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் வெளியே வேறு இடத்த தேடிக்கிற வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கும் வந்துட்டு அந்தளவுக்கு கல்லஞ்சக்காரங்களாம் கிடையாதுல்ல. ஸோ சரி ஓகே 1 வீக் தானே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி ஓகே சொல்லி ஒத்துக்கிறானுங்க. ஆனால் இப்போ இவ பொண்ணாச்சே, ஸோ இவளுக்கு மட்டும் தனியாக தானே ரூம் கொடுத்தாகணும். அதனால வேறு வழி இல்லாமல் பேக்கோ தான் பார்த்தா நான் ஹால்லேயே தூக்கிக்கிறேன்ற மாதிரி அவளுடைய ரூமை ஃபுல்லாக ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு வெளியே வந்துடுற. அவள் தான் அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளோட ரூம் எல்லாத்தையுமே பக்காவாக மாற்றி வச்சுக்கிறா. இப்போ அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் வந்துட்டு அங்கே யூனன்னு சொல்லி ஒரு பையன் இருந்திருப்பான் இல்லையா, அவன்கிட்ட உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு டூத் ப்ரஷ் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இல்லையே உனக்கு வேணுமா, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை பரவாயில்ல நானே போய் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போறா. ஏன் இரு அட்லீஸ்ட் நானாச்சும் உன் கூட வரேன்ற மாதிரி சொல்றதுக்குள்ளேயுமே இவ பார்த்தா நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி அங்கேருந்து போயிட்டா. இவனுக்கா என்ன இவ பாட்டுக்கு இந்த டைம்ல தனியாக போறாளேன்ற மாதிரி இருக்கு. ஸோ வேகமாக இவனுமே வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான் சட்டையை போட்டுக்கிட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் தான் வந்து வெளியே வந்துட்டால. ஸோ இருட்டில் அவள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது பின்னாடியே பார்த்தா யாரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரி இருக்கு. இவ அதை பார்க்கல, ரொம்ப ஜாலியாக அந்த ஊரெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சைடில் ஒரு புதர் மாதிரி இருக்கு. அந்த சைடு இருந்து ஏதோ சவுண்டு கேட்கும். என்னடா ஏதோ வித்தியாசமாக சவுண்டு கேட்குதேன்ற மாதிரி இவ போய் அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து யாரோ கை வைக்கிறாங்க. இவ பார்த்தது ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா. ஆனால் திரும்பி பார்த்தா வேறு யாரும் கிடையாது, யூன் தான். பட் இவன் வந்துட்டு அவளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரல, அதுக்கு பதிலாக வேறு யாரோ அவளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அது யார் என்னன்றதை நமக்கு இப்போ காமிக்கல. யூனும் இங்கே தான் கேட்டுட்டு இருக்கான், கடைக்கு தானே போகிறேன்னு இங்கே நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அதான் வந்தேன், ஆனால் நீ இங்கே பின்னாடி வந்தேன் நான் பயந்தே போயிட்டு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அன்டைமில் நீ இப்படி தனியாக போனல, ஸோ அதனால தான் சும்மா கூட துணைக்கு வரலான்னு நானும் வந்தேன், வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே தான் போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா, இவங்க எல்லாருக்காகவும் இவளே பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை கவர் பண்ண பார்க்குறா. ஸோ இப்படி இவ பண்ணுறதை பார்க்கும் போதே பாதி பேர் வந்துட்டு கொஞ்சம் மனசு மாற மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் நேற்று வந்துட்டு யூன் வர இவ கூட வெளியே போயிருப்பான்ல கடை வரைக்கும். ஸோ அப்போவே இவங்க 2 பேருக்கு வந்து கொஞ்சம் பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க போல். அதனால அவன் இப்போ என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு அலெக்ஸ் இங்கே இருக்கிறதுல விருப்பம் இருக்குது, ஸோ அவன் இங்கே எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கிட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அவனுடைய ஓட்டை வந்து அவன் சேஞ்ச் பண்ணிக்க. இது கேட்டதுமே அலெக்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும் பார்த்தா ஐஃபைலாம் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து பேக்கும் வந்துட்டு கரெக்டு தான், நானும் என்னோட ஓட்டை மாற்றிக்கிறேன், ஏன்னா இவ்வளோ வெளியே அனுப்புனா அப்புறம் என் அம்மா என் கதையும் முடிச்சிருவாங்க, ஸோ எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு எத்தனை நாள் வேணுமோ நீங்கள் தங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே மாற்றிக்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டதுனால அலெக்ஸ் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. ஆனால் இதில் தேஜோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் மட்டும் எப்போ பாரு உருனே தான் இருக்கான், ஏன்னா அவனுக்கு இதில் விருப்பமே இல்லை. இப்போ அன்றைக்கி நைட்டு மறுபடியும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நூடுல்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க போல். இவ வந்துட்டு நூடுல்ஸ் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டா போல். ஸோ அது பயங்கர காரமாக இருக்கும். இவ தெரியாமல் ஒரு வாயை வச்சிடறாளா, இவளால் அதை தாங்கவே முடியல. ஐயோ தண்ணின்ற மாதிரி சொல்லிட்டு போனவா அங்கே கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்து குடிச்சிடுறா. பார்த்தா அது வந்துட்டு இஞ்சி டீயா, அதுவும் சூடாக வேற இருக்கு.
சூடு தாங்க முடியாமல் இவன் என்ன பண்ணிடுறா, ஆப்போசிட்டில் வந்து தேஜன் மூஞ்சிலேயே அதை துப்பிடுறா. அவன் ஆல்ரெடி இவங்க இருக்கிறதே பிடிக்காம ஒரு மாதிரி கானில் சுற்றிட்டு இருந்தான். இப்போ இதை வர பண்ணிடுவோம், முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு சாரி 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 தேஜன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது ரொம்ப சூடாக இருந்துச்சா, ஸோ என்னையே அறியாமல் அப்படி பண்ணிட்டேன், சாரிப்பா என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பெருசாக எதுவுமே சொல்லலை. ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுத்துட்டு இந்தான்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் அப்போ தான் பார்க்குறா, பரவாயில்லப்பா இந்த கல் நெஞ்சத்துக்குள்ளேயும் கொஞ்சம் ஹீரோ இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஆனால் இப்போ அடுத்த நாள்ல இருந்து தான் இவளுக்கு பெரிய சோதனையே ஆரம்பிக்குது. ஏன்டா இங்கே ஸ்டே பண்ண ஒத்துக்கிட்டோன்ற மாதிரி இவளே கதற அளவுக்கு இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. வீடு ஃபுல்லாக அங்கங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு வச்சிருக்க குப்பை, இன்னொரு பக்கம் ரெஸ்ட் ரூம் போனால் அதுவும் வந்துட்டு க்ளீனாக இல்லை. சரி அட்லீஸ்ட் வாஷிங் மிஷினில் துணி போடலான்னு சொல்லிட்டு போனால் அங்கேயும் வந்துட்டு இவனுங்க ஃபுல்லாக அழுக்கு துணியாக நிரப்பி வச்சிருக்கானுங்க. வாஷிங் மிஷின் உள்ளேயும் அழுக்கு துணியை தான் போட்டு வச்சிருக்கானுங்க துவைக்காமலே. இப்படி வீடே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கா. இவளுக்கு என்னடா பண்ணுறதுனே தெரியல. ஸோ இவ தான் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்கா. கடைசியாக ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லிட்டு வந்தா. அப்போ தான் அடுத்த சோதனை. நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாடுறோன்ற பேரில் பயங்கரமாக கத்தி கத்தி அரட்டை அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவளுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. ஸோ வெளியே வந்தவ, டே மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல, நீங்களாம் தூங்கவே மாட்டீங்களாடான்ற மாதிரி கேட்கும்போது, இந்த டைமில் போய் யாராச்சும் தூங்குவாங்களா, மணி என்ன நைட்டு 2 தானே ஆகுது, இதெல்லாம் தூங்குற டைமா, வா நீயும் வந்து எங்கள் கூட சேர்ந்து விளையாடுன்ற மாதிரி சொல்லும்போது, டே எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குடா, தூக்கமாக வருது, தயவு செஞ்சு நீங்கள் சத்தம் மட்டும் போடாதீங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் இவனுங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுமா, வேணா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இல்லை நான் அமைதியாக போய் கதவை சத்திக்கிட்டு தூங்குன்ற மாதிரி சொல்லிடுவோம். இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போதே தேஜ் ஒன்று இருப்பான்ல, அவன் என்ன பண்ணிடுறான், அவனுக்குமே வந்துட்டு அதிசயமாக இவனுங்க பண்ணுறது பிடிக்கல போல. ஸோ வந்தவன் நேரம் அவனுங்க விளையாடிட்டு இருந்ததை டிவியை ஆஃப் பண்ணி விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு இவனுக்காச்சும் நம்ம நிலமை கொஞ்சம் புரியுதேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறமா இவனுக்கு கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாதுன்றதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய லிஸ்ட்டையே போட்டு கொண்டு வரா. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிருக்க எல்லாருக்குமே ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குப்பா, அதை நம்ம எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி என்ன சொல்கிறான்னா, லிவிங் ரூமை வந்துட்டு எப்பயுமே நம்ம க்ளீனாக தான் வச்சுக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னா உடனே வந்துட்டு அந்த குப்பையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அதோட வீக்லி 2 வாட்டி குப்பை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதோட வாஷிங் மிஷினில் துணி போட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக அப்போவே க்ளீன் பண்ணி துவச்சி காயவும் போட்டு எடுத்து வச்சிடணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ரூல்ஸை அடிக்கிட்டு இருக்க. இவனுங்க தான் நைட் ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு தூங்காமல் இருந்தானுங்களே. ஸோ இப்போ தூக்க கலக்கத்தில் எவனும் இந்த ரூல்ஸை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்போ இருக்கிறதே நல்லா தான் இருக்குது, ஸோ இப்படியே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்குன்ற மாதிரி ஆளாளுக்கு அவள் சொன்னதை கூட கண்டுக்காமல் தூங்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டே இருக்கா. அதெல்லாம் வந்துட்டு யூன் இருக்கான்ல, அவன் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவள் இப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ அதனால் அவள் தான் வந்துட்டு, எனக்கு ஓகே தான், நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத, நீ சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், உனக்கு எதுவும் பசிக்குதா, நான் எதுவும் செஞ்சு கொடுக்கட்டுமா, வா உனக்கு நான் பாஸ்தா பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இவன் பார்த்தா அவளை கூட்டிகிட்டு போய் அழகாக பாஸ்தாலாம் செஞ்சு கொடுக்குறான். இவளும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கா. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது, 2 பேரும் வெளியே போகலாமான்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக ஒரு ஸ்டோருக்கு தான் வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு பையன், அதான் ஸ்டார்டிங் சீனில் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு யூனாவை பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த பையன் வந்துட்டு அந்த கடையிலையும் யாராச்சும் யூனாவை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகிறான் போல். அதனால அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து யார் இந்த பையன்ற மாதிரி கேட்கும்போது, இவனா யாருன்னு தெரில, ஏதோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காணும்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட வந்துட்டு யூனாவை பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு போனான், இன்னும் கிடைக்கல போல பாவன்ற மாதிரி இவங்க பேசிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறா, நான் அந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் யாருக்குமே பிடிக்கலையா, நான் சொன்ன ரூல்ஸுக்கு யாருமே ஓகேன்னு கூட சொல்லலையே, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான், சேச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க, ஆக்சுவலாக நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க தெரியுமா, உண்மையை சொல்லணும்னா உனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும், நீ பசியில் இருப்பேன்னு சொல்லி உனக்கு பாஸ்தா செஞ்சு கொடுக்க சொன்னதே இன்யூக் தான், அதனால தான் நான் உனக்கு பாஸ்தா செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி தான் பேக்கோவும், அவன் என்றைக்குமே ஏசி ஃபுல் ஸ்பீடில் இல்லாமல் தூங்கவே மாட்டான். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நீ ஏசி வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப குளிரில் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவன் அன்னிலேருந்து ஏசி போடுறதே கிடையாது, ஏசி இல்லாமல் தான் அவன் தூங்கி பழகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே உனக்காக தான், உனக்காக பசங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கூட கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அந்த வீட்டில் இருக்கிறது அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், அது உனக்கு தான் புரியலன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அதை கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ உண்மையாகவே அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா, உண்மைதானா இதெல்லாம்ன்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன், உண்மைதான் நீ நம்புன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நான் தான் அவங்களை ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் இது எல்லாத்தையுமே நீ இப்போ என்கிட்ட சொன்னல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அவன் கூட ஜாலியாக பேசி விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்து 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி பசங்க பார்த்தா இவ சொன்ன மாதிரியே வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தன் கூட்டுறான், ஒருத்தன் பெருக்கிறான், ஒருத்தன் துணியெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருக்கான். இவ பார்த்ததுமே என்னப்பா பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நீ தானே இதெல்லாம் பண்ண சொன்ன, அதனால தான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ வச்சு திருந்தி பண்ணுறீங்களே, பண்ணுங்க
பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாரையும் பார்த்தா சும்மா வெறுப்பேத்தி சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டில் பவர் கட்டுன்றதுனால எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் தேடி வந்திருப்பான்ல, அவன் மறுபடியும் வந்துட்டு இவங்க வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். ஆனால் இவங்களாம் வந்துட்டு உள்ள நல்லா பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறதுனால அவன் கூப்பிட்டது வந்து இவங்க யாருக்குமே கேட்கல. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துவன் யாரும் இல்லை போல நினச்சிக்கிட்டு அவனும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவனுங்க 3 பேரும் ரொம்ப பசிக்குதுல்ல, வெளியே போயிட்டு நாங்கள் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோன்ற மாதிரி பேக்கோ அப்புறம் இன்னும் 2 பேர் மட்டும் கிளம்பி போயிட. இப்போ பார்த்தா இங்கே ஹீரோயின் தேஜுன்னு அப்புறம் இன்னொரு பையன் மட்டும்தான் இருக்காங்க. அதில் அந்த இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியும், உங்கள் 2 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்து சொல்லட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் 2 பேரும் உங்களையும் அறியாமல் லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நைஸ் அங்கேருந்து எழுந்து போயிட. 2 பேருமா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் தேஜனுக்கு தான் இவ்வளோ பிடிக்கவே இல்லைல்ல, ஸோ அவன் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருக்க. இது வந்து அலெக்ஸுக்கு பார்த்தா ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறா, இதுக்கப்புறமா இங்கே இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வரும்போது அங்கே கீழே பார்த்தா ஏதோ ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கிறத இவ பார்க்குறா. என்னது இது என்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தானே, அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் ஏதோ பேசுறதுக்காக வரான். ஆனால் இந்த டைமில் இப்படி இவனை பார்த்ததுமே ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, பயந்து போயிட்டு ஆன்னு சொல்லி அலறி கத்திர. நல்ல வேலை சவுண்டு கேட்டு தேஜுன் வெளியே வந்துடுறான். அவன் அப்பவும் ஏதோ சொல்ல வரான். பட் தேஜுன் வந்துட்டு அதை கூட கேட்காம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுற. அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் தெரியாதனமா ஸ்கிப் ஆகி கீழே விழற மாதிரி போகும்போது தேஜுன் வந்து அவளை கரெக்டாக பிடிச்சிடுறான். அப்புறம் என்ன 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் கனாலே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க. இவங்க இப்படி நின்றுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹியூன் பார்த்தா கடைக்கு போயிட்டு அந்த பக்கமாக வந்திருப்பான். ஸோ 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா ஹியூனுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு போல. ஸோ அவன் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்குள்ளே இங்கே இப்படி பார்த்ததும் அவன் மனசு உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நேற்று நடந்த சம்பவத்தினால ஹீரோயினுக்கு பார்த்தா உண்மையாலே தேஜன் மேலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவனை பார்க்கும்போதுல இவளுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. அவன் கிட்ட வந்தாலே இவளால் அவன் கிட்ட நார்மலாக பேச முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. இது எல்லாத்தையுமே பார்த்தா யூன் வந்துட்டு நல்லாவே நோட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு புரியுது இவளே அறியாமல் இவளுக்கு வந்துட்டு தேஜனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது இவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு பெருசாக எதுவுமே வெளியே காட்டிக்கல. இப்போ அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க பார்க்குன்னு ஒரு பையன் கூட ஜாலியாக வீடியோ கேம்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்க. இப்படி விளையாடிட்டு இருக்க எல்லாத்தையுமே தேஜன் வந்துட்டு ஒரு மாதிரி நின்று ரசித்து பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுலேயே வந்து புரியுது தேஜனுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஆனால் அவன் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான் அதை. இப்போ அடுத்து இவங்க ஒரு வழியாக கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா பார்க் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்குது. ஸோ அவளுக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு நெக்லஸ் வாங்கணும், நீ ஒரு பொண்ணு தானே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் அதை கேட்டதும் என்ன நினச்சிக்கிறா, ஒரு வேலை அவன் சிம்பாலிக்காக நம்ம கிட்ட தான் எதுவும் சொல்கிறானோன்ற மாதிரி அவன் கிட்ட கேட்கும்போது, நான் உனக்குலாம் எதுவும் வாங்கி தரேன்னு சொல்லலை, உண்மையாகவே எனக்கு காலேஜில் ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியான்ற மாதிரி அப்போ தான் இவளுக்கு புரிய வருது. அதோட இப்போ பார்க்க என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு நான் ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கேன் காலேஜில், அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தா ஒத்துக்கிறா. ஸோ அதை கேட்டதுமே இவனுக்கும் ஹாப்பி ஆகிடுதா. அதனால் இவன் இப்போ என்ன சொல்கிறான், எனக்கு இந்த ப்ரோக்ராமில் நீ ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டதுனால உனக்குமே நான் வந்துட்டு ஒரு நெக்லஸை கிஃப்ட் பண்ணுறேன் ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. இவள் கரெக்டாக தூங்கி எழுந்துக்கும் போதே அவளுடைய பெட் மேலே ஒரு நெக்லஸ் பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்ததுமே இவளுக்கு வந்துட்டு ஒரு வேளை பார்க் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னானே அவன் தான் இங்கே வச்சுட்டு போயிருக்கான் போலன்னு சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு அந்த நெக்லஸை எடுத்துக்கிறா. ஆனால் அவள் பார்க்காத விஷயம் என்னென்னா, அந்த நெக்லஸ் பாக்ஸ் கூட கீழே வந்துட்டு ஒரு லெட்டரும் இருந்திருக்கு போல. அது தெரியாதனமாக இவளுடைய கட்டில் அடியில் விழுந்திருக்கு. ஸோ அதனால் இவள் அதை கவனிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங் டேவா, அதனால யாரடா ஹவுஸ் கிளீன் பண்ணலான்ற மாதிரி பார்க்கும்போது 3 பேர் பார்த்தா எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்பி போயிடுறானுங்க. அதனால இப்போ வீட்டில் இருக்கிறது வந்து தேஜோன், ஹீரோயின் அப்புறம் யூனு, இவங்க 3 பேரும் தான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. தேஜோனுக்கு தான் இப்போ ஹீரோயினை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அவன் எப்படி வேலை செய்ய விடுவான், அவன் எந்த வேலை பார்க்க போனாலும் இவனே வந்துட்டு அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவகிட்ட இருந்து வாங்கி இவன் தான் பண்ணிட்டு இருக்கான். இதுவே இவளுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்க்கு கொடுத்துட்டு போன நெக்லஸை வந்துட்டு இவளால் போட்டுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை பார்த்தா யூன் தான் இவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தேஜன் தான் வந்துட்டு இவளுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவளுடைய ரூமை க்ளீன் பண்ணும்போது அங்கே கீழே வந்துட்டு ஒரு லெட்டர் விழுந்துருந்துச்சு. அதை பார்த்தா இவன் க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் இன்னும் நல்லா கட்டிலுக்கு அடியில் தள்ளி விட்டுடுறான். அந்த லெட்டர் இருந்தது இவனுமே பார்க்கல. சரி அடுத்த பசங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே பார்க் பார்த்தா ஒரு மாதிரி சோகமாக வரான். ஏன்னா வந்து அவனுடைய க்ரஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான் போல இன்னைக்கு. கடைசியில் அந்த பொண்ணு பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிருச்சான். ஏன்டா ரிஜெக்ட் பண்ணான்ற மாதிரி இவனுங்களாம் கேட்க, அவளுக்கு வேற ஏதோ ஒரு ஆள் மேலே க்ரஷ் இருந்துச்சா, எனக்கு முன்னாடி தான் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனாலாம், இவளும் ஓகே சொல்லிட்டாலான்ற மாதிரி இவன் சோகமாக பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டதுமே தேஜனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுது. நமக்கும் தான் ஆலெக்ஸ் பிடிச்சிருக்கு,
ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ சீக்கிரமாவே நம்ம மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லணுன்ற மாதிரி இவனும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பார்க் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை தேத்துறதுக்காக பார்ட்டி மாதிரி சும்மா வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அங்கிருந்து தேஜனும் பார்க்கும் மட்டும் வெளியே வந்து பேசிட்டு இருக்கும் போது பார்க் வந்து உனக்கு அலெக்ஸை பிடிக்குமான்ற மாதிரி தேஜன் கிட்ட கேட்டுற. இவனுக்கு அதை கேட்டதுமே ஷாக் ஆயிடுது. இவன் எப்படி கண்டுபிடிச்சான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவன் இப்ப என்ன சொல்றான்னா அதை சமாளிக்கிறதுக்காக இல்ல எனக்கு வந்துட்டு அலெக்ஸ் வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி இவன் சொல்லிட. அந்த டைம் தான் ஹீரோயின் பார்த்தா கரெக்டாக வெளியே வந்துருப்பா. ஸோ அவன் வந்துட்டு தேஜன் இப்படி சொன்னதை கேட்டதுமே அவளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிருது. ஆனாலும் வந்துட்டு கேட்டதை கூட அவன்கிட்ட காட்டிக்கல. அடுத்து இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பார்ட்டி தான் கண்டினியூ ஆகுது. எல்லாருமே வந்துட்டு வழக்கம் போல ட்ரூத் ஆர்டர் விளையாடலாம்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கும்போது அதில் பார்த்தா இப்போ பாட்டில் வந்துட்டு கரெக்டாக தேஜனை தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ அவன்கிட்ட வழக்கமாக என்ன கேட்பாங்க, உனக்கு ஏதாச்சும் பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கா, நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா, அதை எங்ககிட்ட சொல்லாமல் இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது அங்கே தான் அலெக்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காள். ஸோ தேஜனை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் பார்த்தா போய் சொல்லிடுறான். சேச்சா அப்படிலாம் எனக்கு யாருமே இது வரைக்கும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காதுன்ற மாதிரி அவன் போய் சொல்லிட. அது கேட்டதுக்கு அப்புறமும் பார்த்தா இவளுக்கு ஒரு மாதிரி இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா இங்கேயாச்சும் அவன் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுவான்னு சொல்லி இவ எதிர்பார்த்திருப்பா. பட் அவன் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லவும் இவளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அப்படியே செருப்ப சாணியில் முக்கிய அடிச்ச மாதிரி ஆயிடா. இவ அப்படியே சோகமா ஆயிடுறா. பட் இவ இப்படி சோகமா இருக்கிறதையும் சரி, தேஜன் அதை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி முகம் சோகமா இருக்கிறதையும் யூன் பார்த்தா நல்லாவே நோட் பண்றான். ஸோ அவனுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுதுன்றது புரியுது. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு யூன் பார்த்தா வெளியே வந்திருக்கான். ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் போல நம்ம வந்துட்டு இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ சின்னதாக அவளை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிட்டு வந்திருக்கும் போது ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்க இவன் என்ன பண்ணுறான், ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்ல வரான். ஆனால் அப்போ தான் நேற்று நடந்ததுலாம் இவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அதுலேயே வந்துட்டு தேஜனுக்கும் இவளை பிடிச்சிருக்கு, இவளுக்குமே தேஜனை தான் பிடிச்சிருக்குன்றது இவனுக்கு புரிஞ்சிருச்சுல. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இப்போ நம்ம போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறது தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை அப்படியே விட்டுடலாம், இவளுக்கு ப்ரப்போஸே பண்ண வேண்டாம், நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே பார்த்தா மனசை தேர்த்திக்கிட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்ததை அப்படியே பண்ணாமலே ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தா பார்க் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸை கிஃப்டாக கொடுக்குறான். இவளும் அதை பார்த்துட்டு எதுக்குடா இது, அதான் ஏற்கனவே ஒன்று வாங்கி கொடுத்துட்டல, அப்புறம் ஏன் இதுன்ற மாதிரி கேட்கும்போது நான் எப்போ கொடுத்தேன், இப்போ தான் உனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கிட்டு வரேன், அன்றைக்கே சொல்லியிருந்தேன்ல உனக்கும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ற மாதிரி இவன் சொல்ல இவளுக்கா அப்போ இந்த நெக்லஸ் யாருதுன்ற மாதிரி அந்த கழுத்தில் போட்டிருக்கிறத காமிக்கிறா. ஏன்னா இவன் அந்த நெக்லஸை பார்த்துட்டு அதை பார்க்கு கொடுத்ததான் நினச்சி தானே இத்தனை நாள் கழுத்தில் போட சுற்றிட்டு இருந்திருப்பா. ஆனால் இப்போ தான் இவன் சொன்னே தெரியவே வருது அது அவன் கொடுத்த நெக்லஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே புரியல, அப்போ இந்த நெக்லஸ் எப்படி வந்திருக்கும், யார் கொடுத்துருப்பான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் பேக்கோ என்ன சொல்கிறான், அன்றைக்கி ஒரு நாள் வீட்டுக்கு வாசலில் வந்துட்டு ஒரு நெக்லஸ் பாக்ஸும் கூடவே வந்துட்டு ஒரு லெட்டரும் இருந்துச்சு, இங்கே இருக்க நெக்லஸ் போடக்கூடிய ஒரே ஆள்னா அது நீ மட்டும் தானே, ஸோ அதனால தான் உனக்கு தான் வந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு நான் உன்னுடைய ரூமில் கொண்டு வந்து வச்சேன், நீ அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனால தான் உன்னை எழுப்பாமல் நீ அப்புறமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அப்போ தான் புரியவே வருது. அப்போது அந்த நெக்லஸ் பாக்ஸ் கூட ஏதோ ஒரு லெட்டர் இருந்ததா சொன்னியா, அது எங்கன்ற மாதிரி கேட்க அதையும் அந்த பாக்ஸ் கூட தான் நான் வச்சுட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது அட பாவீங்களா இப்போ அந்த லெட்டர் எங்கன்ற மாதிரி இவ கேட்குறா. எங்களை கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி இவனுங்களாம் பார்க்க சரி தேடுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆளாளுக்கு பார்த்தா அந்த லெட்டர் எங்கன்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லி பார்த்தா தானே இந்த நெக்லஸை யார் கொடுத்தா எதுக்கு கொடுத்தாங்கன்றது புரியும். ஸோ அதனால தான் இப்போ அதை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தா தேஜன் வந்து அந்த லெட்டரை கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். இப்போ அதை ஓப்பன் பண்ணி படிக்கும் போது அதில் பார்த்தா உங்ககிட்ட அந்த லாக்கெட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி போட்டிருக்கு. இவனுங்க படிச்சுட்டு அது என்ன லாக்கெட்டுன்ற மாதிரி கேட்கும்போது தான் இவளுக்கு ஞாபகமே வருது. ஆமாம், அன்றைக்கி நைட்டு கீழே இருந்து ஒரு லாக்கெட் எடுக்கும்போது பக்கத்து வீட்டு பையன் நின்றுட்டு இருந்தால நீ தான் என்னை வந்து காப்பாற்றினன்ற மாதிரி ஹீரோயின் தேஜன் கிட்ட சொல்ல அவனுக்குமே அப்போ தான் அந்த விஷயம் ஞாபகம் வருது. அவனா சரி இருங்க என்ன எதுன்றதை நம்ம இப்பயே போய் கேட்டலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா கிளம்பி அந்த பையனோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே வந்து அந்த பையனும் இவங்களை பார்த்துட்டு ஒரு வழியாக என்னோட யூனா கடிச்சிட்டான்ற மாதிரி சொல்கிறான். அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம், எங்கே உன்னோட யூனான்ற மாதிரி கேட்கும்போது தோ என் கையில் தான் இருக்காளேன்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறான். பார்த்தா அப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரம் இவன் யூனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கிடையாது போல, இவன் ஆசையாக வளர்த்த அந்த நாய்க்குட்டியை தான் போல. அதை பார்த்ததும் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க பரவாயில்ல என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்குமான்னு தெரில, இதுவே அழகாக தாண்டா இருக்குன்ற மாதிரி பசங்க எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசும்போது தான் இந்த பையன் சொல்கிறான், கடைசி என்னோட யூனா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அது உங்கள் வீட்டு பக்கமாக வந்ததை தான் நான் பார்த்தேன், அதனால தான் அடிக்கடி நான் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கமாகவே சுற்றிட்டு இருந்தேன், ஸோ சாரி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன கேட்குறா, அப்போ இந்த நெக்லஸ் எதுக்காக நீ அனுப்புனேன்ற மாதிரி கேட்குறா. அது வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நான் அதே மாதிரி யூனாவை தேடி வரும்போது நீங்கள் வந்து கீழே இருந்து ஒரு லாக்கெட் எடுத்தீங்கல்ல, ஆக்சுவலாக அது வந்துட்டு என் யூனாவோட லாக்கெட் தான், அது உங்ககிட்ட இருந்து வாங்கலாம்னு சொல்லி வரும்போது தான் நீங்கள் ஏதோ என்னை பார்த்து பயந்து அலறி அங்கேருந்து போயிட்டீங்க. ஸோ அதனால தான் அன்றைக்கி நான் உங்களை பயமுறுத்தினதுக்காக சாரி கேட்குற விதமாக இந்த செயினை வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். அதோட நீங்கள் தான் அன்றைக்கி போகும்போது யூனோட லாக்கெட்டை வேறு எடுத்துகிட்டு போயிட்டீங்களே, அதையும் எப்படியாச்சும் திருப்பி கேட்கலான்னு சொல்லி வந்தேன். ஆனால் மறுபடியும் என்னை பார்த்தா நீங்கள் எதுவும் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் தைரியம் இல்லாமல் அது உங்கள் வீட்டு வாசல்லையே வச்சுட்டு போயிட்டேன்ற மாதிரி இவன் சொல்ல இப்போ தான் பார்த்தா முழுசாக என்ன நடந்திருக்குன்றதே இவங்க எல்லாருக்கும் புரிய வருது. ஒரு வழியாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆனதுக்கு
அதுக்கப்புறமா மறுபடியும் பசங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு வந்துற அலெக்ஸுமே அவளுடைய ரூமுக்கு வர. அப்போ பார்த்தா அவளுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசும்போது தான் ஆக்சுவலாக யூஎஸ்லேருந்து இங்கே வரும்போது ஏதோ ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பா போல். ஸோ இப்போ அந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணியாச்சு, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஜாயின் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹாப்பியாக தான் இருக்குது, பட் நெக்ஸ்ட் வீக்கே போகணுன்றதுனால இவ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தேஜன் ரூமுக்கு வரான். உன்னை பசங்க கீழே எல்லாருமே கூப்பிடுறாங்க வான்ற மாதிரி கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு இவளுமே வரா. பார்த்தா வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருப்பானுங்க போல். அதை சாப்பிடலான்னு சொல்லி எடுக்கும்போது வழக்கம் போல் ஒருத்தன் பார்த்தா 5 ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்ததுமே அலெக்ஸ் வந்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானும் தேஜனும் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கடைக்கு வர. அப்போ அந்த பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்ணுறான், நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு உண்மையான கப்பிள்ஸ் மாதிரியே இருக்கீங்க, அதனால இந்தாங்க இந்த கப்பல் ரிங்கா நான் உங்களுக்காக கிஃப்டாக கொடுக்குறேன்ற மாதிரி கொடுக்கும்போது இதை பார்த்ததுமே அலெக்ஸ் வந்துட்டு சாச்சா அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஒன்றும் கப்பிள்ஸ்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்டதுமே அந்த பக்கத்து வீட்டு பையன் ஓ அப்படியா, ஆனால் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது, அதனால தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் கப்பிள்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்துட்டு அதை வாங்கிக்கல. அப்போ தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டு இந்த மாதிரி நகை எல்லாமே அவனே வந்துட்டு செய்வான் போல். ஸோ அதனால் தேஜன் தான் வந்து அவன் கிட்ட சொல்லி நீ எங்களுக்காக ஒரு கப்பிள் ரிங்கை மேக் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்காக தான் இவனுமே அதை பண்ணியிருக்கான். பட் இப்போ ஹீரோயின் இதை வாங்கிக்காமல் போனதுனால தேஜனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ இதுக்கப்புறமும் லேட் பண்ணால் வேலைக்காகாது, பேசாமல் நம்மளே பேசி இந்த ரிங்கை கொடுத்துட வேண்டியதானேன்னு முடிவு பண்ணி நாளைக்கு நீ என் கூட வெளியே ஒரு காஃபி டேட்டுக்கு வருவியான்ற மாதிரி கூப்பிடுறான். இவ தான் அதுக்காக எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால. ஸோ உடனே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. சொன்ன மாதிரி அடுத்த நாள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டேட்டுன்றதுனால மேக்கப்லாம் பலமாக போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கா. தேஜனும் இவளுக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ 2 பேருமே சேர்ந்து ஒரு காஃபி ஷாப் வந்து கேக்கு ஐஸ்கிரீமு சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நைட்டு பார்த்தா 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கு ஃபஸ்ட்டு என்ன பேசுறதுனே தெரியல. தேஜன் வந்துட்டு இதுதான் கரெக்டான டைமு, எப்படியாச்சும் நம்ம மனசில் நினைக்கிறது இவக்கிட்ட சொல்லிடணுன்ற மாதிரி சொல்ல வரத்துக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, எனக்கு யூஎஸில் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு ஓகே ஆகி வேலை கிடச்சிருக்கு, ஸோ நான் சீக்கிரமாகவே யூஎஸ் போக போகிறேன்ற மாதிரி சொல்லிடுவோம். அவ்வளோதான், இவனுக்கு சொல்ல வந்த விஷயம் எல்லாமே அப்படியே வாயிலே நின்றுது. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி வந்தவன் அவன் சொன்னதை கேட்டதுமே ஆல் தி பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் விட்டுடுறான். இவளுக்கா அதை பார்த்ததுமே இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம யூஎஸ் போக போகிறோன்னு சொன்னால் வச்சு இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி நம்ம கிட்ட ஏதாச்சும் சொல்லுவான் தான் இவன் எதிர்பார்த்து சொல்லியிருப்பா. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா இவன் தான் எதுவுமே சொல்லாமல் விட்டுடுறானே. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாயிடுவோம். அடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி இவன் யூஎஸ் போக போகிறான்ற விஷயம் தெரிய வந்துடுற. பசங்க எல்லாருமே பார்த்தா இவளுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபேவல் பார்ட்டியை வீட்டில் ரெடி பண்ணுறானுங்க. அதுதான் இதெல்லாம் பார்த்துட்டுமே அலெக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இவங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஃபீல் பண்ணவ இப்போ பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு நமக்காக பண்ணுறது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஒரு வேலையாக வந்துட்டு இவ யூஎஸ் கிளம்ப வேண்டிய நாளும் வந்துருச்சு போல். ஸோ இப்போ அவளோட திங்ஸ் எல்லாம் அவள் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது தான் அவகிட்ட பேசுறதுக்காக யூன் வரான். என்ன தனியாக நீ போயிடுவியான்ற மாதிரி கேட்கும்போது நான் என்ன சின்ன குழந்தையா, அதெல்லாம் எனக்கு போய்க்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல, நீ போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் கடைசியாக அவனுக்கு தேஜன் கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையான்ற மாதிரி அவன் கரெக்டாக கேட்குறான். உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி இவ கேட்க, நான் தான் அவங்க 2 பேரையுமே வந்ததுலேருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கேனே, ஸோ எனக்கு நல்லாவே தெரியுது. அட்லீஸ்ட் அவன் ஒத்துக்கிறானோ இல்லையோ நீ உனக்கு என்ன தோணுதோ அதை அவன் கிட்ட சொல்லிட்டு போயிடு, அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்றத நீ அப்புறமா யோசிச்சுக்கோன்ற மாதிரி இவன் கொஞ்சம் தைரியமாக பேசிட்டு போக இது பார்த்தா இவளுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறா, ஒரு சாக்லேட் வாங்கி அதுக்குள்ளே ஒரு பேப்பரில் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தேஜுன்ற மாதிரி எழுதி அதை போய் தேஜன் கிட்ட கொடுக்குறா. அவனும் அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு இது எதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது சும்மா நான் இங்கேருந்து போகிறேன்ல அதுக்காக தான்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. அப்போ தான் தேஜன் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கிறது நோட் பண்ணி அதில் இருக்கிறதையும் படிச்சுட்டான். இப்போ அடுத்த நாள் இவ கிளம்புற டைமும் வந்துருச்சா. ஸோ இவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே காரில் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. தேஜன் தான் அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பசங்க யாருக்குமே இங்கேருந்து போகிறதையும் பிடிக்கல, போகாத அலெக்ஸ் இங்கே இருந்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ போய் தானே ஆகணும். ஸோ சீக்கிரமாகவே நான் அவங்க எல்லாருமே மீட் பண்ண வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு தேஜனியை தான் பார்த்துட்டு இருக்கா. ஒரு வேலையை அவள் கிளம்புற டைமும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே உட்காந்துடுறா. அப்போ வரைக்கும் பார்த்தா தேஜன் எதுவுமே சொல்லலை. இவள் பார்த்துட்டே இருக்கா. அப்போ திடீர்னு இப்போ தேஜன் என்ன பண்ணுறான்னா அவள் கொடுத்த சாக்லேட்டை திரும்ப அவகிட்டயே கொடுக்குறான். இவளுக்கு அதை பார்த்துட்டுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கொடுத்த சாக்லேட்டை அப்படியே திரும்ப கொடுக்குறேன்ற மாதிரி கேட்கும்போது நீயே பாருன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பேப்பரும் பார்த்தா அப்படியே தான் இருக்குது. அதை கொஞ்சம் மேலே எழுதி பார்க்கும்போது தான் கீழே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற மாதிரி தேஜன் அதில் எழுதி கொடுத்துருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே இவளுக்கும் புரிஞ்சு போச்சு. அப்போ இவனுக்கும் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுது. தேஜனும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ சேஃபாக போயிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வைக்க இவ்வளோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. ஆனால் இப்போ தான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவங்க எல்லாருமே விட்டு போகிறது. ஸோ ஃபீல் பண்ணிட்டே தான் போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக இன்டர்ன்ஷிப்லாம் முடிஞ்சிச்சு போல். ஸோ திரும்பவும் அந்த வீட்டுக்கே வந்து நின்றுட்டுருக்கா. தேஜன் தான் வந்து கதவே ஓப்பன் பண்ணுறா. ஆனால் இவ வரப்போறான்றது யாருக்குமே தெரியாது போல். நீ மறுபடியும் வந்துட்டியான்ற மாதிரி அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்போ தான் இவ பார்த்தா அந்த கப்பல் ரிங் இருக்குல்ல அதை வந்து இவ கையில் போட்டிருக்கிறத காமிக்கிறா. அதே மாதிரி தேஜனுமே பார்த்தா அந்த கப்பல் ரிங்கை அவனுடைய கையிலையுமே போட்டிருக்கான்.
அதை பார்த்துட்டு இப்போ 2 பேரும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே சைட்ல இருந்து பசங்களும் பார்த்துட்டு பரவாயில்லடா நடத்துங்கன்ற மாதிரி இவங்கள பார்த்து அவங்களுமே சந்தோஷப்பட தான் செய்கிறாங்க. ஸோ இப்படியே மறுபடியும் எல்லாரும் ஒன்றா ஆகிறதோட ஒரு ஹாப்பி ஏர்னிங்கோடய இந்த மூவி இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி வேறு இன்னொரு நல்ல மூவியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை.